அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பேசுகிறேன். இன்றைய கேள்வி, உண்மையிலேயே நான் யார், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பமா இருக்கு அப்படின்ற கேள்விக்கான இந்த குருவின் விளக்கம். இப்போ ஒவ்வொரு நானும் எப்படிப்பட்டவன் என்பது அவங்களுக்கு தெரியும். சில பேர் திருடர்களா இருப்பாங்க, சில பேர் பொய் சொல்றதே வழக்கமா இருக்கும், சில பேர் அடிக்ஷன் அடிமைத்தனத்துல ஊறியிருப்பாங்க, இன்னும் சில பேர் கொள்ளடிக்கிறதே மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் சில பேர் சண்டை போடுறதையே விரும்புவாங்க. அது யார் யார் எப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தவங்களுடைய தனித்தன்மை அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் சண்டை போடுறது விரும்புறேன், நான் அடிக்ஷன் தண்ணியா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், இன்னும் எக்ஸெட்ரா இந்த மாதிரி அடிக்ஷன் உடையவனாக இருப்பேன். அப்படி இல்லையா, பொய் சொல்லி ஏமாத்துறவனா இருக்கலாம், தொழில் மூலியமா திருடுறவனா இருக்கலாம், இப்படி திருடுறது நேரடியா செய்யறவனாவும் இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் யார் என்பது அவங்களுக்கு தெரியும். இதுல அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னா, இப்படி இருக்கிற நான் திருந்தணும், முன்னேறணும், மாறணும் அப்படின்னு யாருக்கு எண்ணம் வருதோ அவர்கள் மட்டுமே இறைவனுடைய அருள் பெற்றவர்கள், சிவனின் அருள் பெற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அந்த நாடு, அந்த வீடும் சண்டையிலையும் சச்சரவிலையும் துன்பத்திலையும் தான் இருக்கும். அப்ப இறைவனுடைய அருள், ஒருத்தன் எப்படிப்பட்டவனா வேணாலும் இருக்கலாம், விதிப்படி தான் அவன் வளர்றான். வளர்ந்த சூழ்நிலை, அவனுக்கு சுத்தி இருக்கிறது, இதை பார்த்து அவனுக்கு அந்த விதி தான் அவனுக்கு அப்படி அமைச்சு கொடுக்குது. அப்படி அமைச்சு கொடுத்த விதியிலிருந்து அந்த உண்மையிலேயே அந்த துன்பப்படுற நான் ஏன் இந்த துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்ன்ற கேள்வி அவருக்குள்ள யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாமே சிவனின் அருள் பெற்றவர்கள் தான். அதன் பிறகுதான் அவங்க வாழ்க்கையில அதுல இருந்து மாறணும், தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுப்பாங்க. ஆன்மீக பயிற்சி முயற்சிக்குள்ள வருவாங்க, எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்பாங்க. இறுதி விடைன்றது வேற, அதை அப்புறம் கடைசி அதை பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் அடிப்படை இந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவர்கள் பாக்கியவான்கள். சரி, இப்போ அந்த நான் எப்படி செயல்படுது, அதனுடைய தன்மை என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ ஜின் முத்திரையில இதுதான் நான், இது ஆணவம், ஆசை, மாயை, சிவம். இந்த நான்றது எப்படி இது மூணுத்தையுமே மனதில் வெளிப்படக்கூடிய எண்ணங்களாக வெளிப்படும். இது எப்படி இதனோட தொடர்புல இருக்குன்னா, இந்த நான் 5 விதமான குணங்களை பெற்று இருக்கு. ஒண்ணு பார்க்கும், அதுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை பார்க்கக்கூடியது, பார்த்த உடனே சிந்திக்கும், அடுத்தது அதை உணரும், டேஸ்ட், அது அந்த எண்ணங்களுடைய உணர்வு, அது எப்படி இருக்குன்றத உணரும் அனுபவத்துல. அடுத்தது வேணும் வேண்டாம்னு முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது, அடுத்தது செயல்படக்கூடிய ஆற்றல் உடையது. இப்ப இதுதான் இந்த நானுடைய தன்மைகள். சரிங்களா? இப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முடிவு என்னன்னா, இதுல இருந்து விடுபடணும் அப்படின்ற முடிவு எடுக்கணும். அதான் முக்கியம். மனதில் தோன்றும் எண்ணங்கள், ஆணவம், ஆசை, சரி தப்பு, எனக்கு வேணும், இதான் இன்பம் அப்படின்ற எண்ணங்கள்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க தெரியணும். எப்படி விடுபடணும்ன்றத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த 5 குணங்கள்ல முடிவெடுக்கணும். இந்த மனதிலிருந்து நான் முழுமையா விடுபடணும், இந்த துன்பங்கள்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்ற முடிவெடுக்கணும். இது எப்படி அப்படின்றதுதான் அனுபவபூர்வமாக ஒரு நாள் உங்கள் வாழ்வில் மற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு வகுப்பு சென்னையில 5/4/2026 எடுக்கிறேன். துன்பத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிற அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் 9500987708. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.